கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்குலாம் தெரியும், ஒரு செய்தி நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது 10 வயது சிறுமியை வந்து 2 காமகர்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்காங்க. இதனை ஒட்டி பார்த்தோம்னா அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. நாங்க செஞ்சது உண்மைதான் கூட அந்த 2 நபர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாக இருந்த திமுக ஆட்சியில எந்த ஒரு சின்ன குண்டூசி விழுந்தா கூட கத்தக்கூடிய அண்ணாமலை அவர்களோ பாஜகவினரோ மைக்கேல் பட்டி போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சம்பவத்துக்கு குறித்த யாருமே இந்த ஒரு சம்பவத்துக்கு அமைதியா இருக்காங்க. நான் வந்தா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்குன்ற சொல்லி கொண்டிருந்த ஜோசப் விஜய் அவங்களுடைய ஆட்சியில இந்த ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது. இப்படி பாக்குறீங்க சார்? மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் குழந்தையை பறிகொடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அந்த குழந்தைக்கும் இவருடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் அவர்கள் துயரத்திலே பங்கெடுக்கிறேன். முதல்ல இந்த நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா சும்மா பறந்து பறந்து அடிப்பாரு சொன்னாங்க. தற்கூரில எங்க திராயின்னு தெரியல. தற்கூரிக்கு ஓட்டம் போட்டு நாடு தரிகட்டத்தனமா இருக்கு. இப்ப வேதனோட சொல்றேன், சிறுவர் விதைத்த வெள்ளாமை வீடு வந்து சேரான்னு. ஒரு முதலமைச்சர் இப்ப வரைக்கும் அறிக்கை கொடுக்கல, ஒரு வருத்தம் தெரிவிக்கல. 41 பிறந்தன்னைக்கு ஓடுனானே, அன்னைக்கே தெரிய வேணாமா இந்த மக்களுக்கு? இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது நாட்டில். நீங்க சொன்ன மாதிரி மைக்கேல் பட்டிக்கு அண்ணாமலை குதின்னு குதிச்சார். சும்மா வேட்டி அவுத்து விட்டு தவினார். எங்க பார்த்தாலும் மைக்கேல் பெட்டி எங்க போயிருக்க? ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்றியா இல்ல கோடை சாப்பிட போயிருக்க அண்ணாமலைன்னு கேட்கிறேன். ஆட்டு புழுக்கிய அதான் சொந்த ஊர் எம்பியா வரணும்ட. அப்புறம் நாடே அமைதியா இருக்கு பாருங்க. சவுக்கு சங்கர் திமுக ஆட்சியில 3 சம்பவம் தான். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயம் 24 மணி நேரத்துல நடவடிக்கை எடுத்து 3 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நடத்தி சிறைக்கு அனுப்பிச்சாச்சு. யார் அந்த சார்? ஆதவன் சார். எங்க சார் இருக்கார் உங்க விஜய் சார்? ஸ்டாலின் அங்கிள் விஜய் எங்க இருக்கீங்க விஜய் சார்? இப்ப 12 நாள் ஆட்சி பொறுப்பேற்று 12 நாள் எத்தனை கற்பழிப்பு சம்பவம்? மாற்றுத்திறனாளி பெண் அவங்கள வந்து தூக்கிட்டு போய் கார்ல கற்பழிக்கிறான். இதான் மாற்றமா? தற்கொலையில ஓட்டு போட்டீங்களே, சினிமா படத்துல வந்து கற்பழிக்க வர்றத வந்து உடனே டூப்ளிகேட் வச்சு டூப் போடுற மாஸ்டர்ல வச்சுக்கிட்டு சண்டு மாஸ்டர்ல வச்சுக்கிட்டு சண்டையை போட்டு அடிச்சுதல்றது நினைச்சு ஓட்டு போட்டீங்க. பெரிய கொடுமை இல்லையா சூடூர்ல நடந்த சம்பவம்? இன்னைக்கு மனிதநேயம் உள்ள அனைவருடைய இதயத்தை வந்து நெஞ்சை உழுக்குகிற ஒரு சம்பவமா நடந்திருக்கு. நான் காலைல கொஞ்சம் வெளியில இருந்தேன், அதனால இந்த பேட்டியை காலதாமதமா கொடுக்குறேன். இன்னைக்கு என்னால ஏத்துக்கிற முடியல, சகிக்க முடியல. விஜய் வந்துட்டா சிங்க பெண்படை அமைக்க போறாரு, கிழிக்க போறாரு. நாடு சீரழிய போகுது. ஓட்டு போடையில தற்கொலை என்னன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிள்ளைய தானே கற்பழிச்சிருக்காங்க, இதெல்லாம் பெரிய விஷயமானு சொல்லுவேன். இங்க பாருங்க, எஸ்பி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த தரிகட்ட தற்கூரி எஸ்பி சீரியஸா விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏட்டா சினிமா படம் நடந்துகிட்டு இருக்கு. விசாரிக்கிறான் பாருங்க, விசாரிச்சா குஞ்சுக. இந்த தற்கூரியில என்னதை சொல்ல? இந்த தற்கூரியில என்னத்தை? தற்கூரிதான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கு. இந்த தற்கூரியினாலதான் நாடு கெட்டு கீழத்துக்கு. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, அவின் போதை மாத்திரை விற்பனை. 12 நாள் 12 நாள்ல உன்னால அடக்க முடியல. ஒரு முதலமைச்சர் வந்து அடக்கிறதுக்கு துப்பு கட்ட ஒரு தைரியம் இல்லாத, திறமை இல்லாத, இன்சபிஷியன்ட் ஆட்சி. முதலமைச்சருக்கான தகுதியே இல்லை. ஆதரவு கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் மறுபரிசீலனை பண்ணுங்க. ஆதரவு கொடுத்த இடதுசாரிகள் மறுபரிசீலனை பண்ணுங்க. திறனற்ற, திறமையற்ற
தமிழ்நாடு வெக்கி தலைகுடியக்கூடிய 12 நாள்ல எத்தனை கற்பழிப்பு சம்பவம்? பெண் எரித்து கொலை அருப்புக்கோட்டை 2 பெண்கள். பெண் சிங்கப்படம் என்ன பண்ணது? நினைச்சு என்ன ஓட்டு போட்டாங்க தெரியுமா? சினிமா படத்துல வில்லன் கற்பழிக்க வருவேன், அப்படியே விஜய் பாயின்னு கொஞ்சம் அடிப்பாரு. சென்னை கோட்டையிலிருந்து பனையூர்ல இருந்து சூலூருக்கு தவி வந்து இந்த குட்டீஸை காப்பாத்திடுவார் நினைச்சார். குட்டீஸ் போச்சேப்பா. ஓஆச்சில குட்டீஸ் கற்பழிச்சு கொலை செய்யப்படலாமா? குட்டீஸுக்கு பாதுகாப்பு இல்லையே. குட்டீஸ் சொல்லிதான் அன்களுக்கு ஓட்டு போட சொல்லுச்சுங்க. குட்டீஸுக்கே பாதுகாப்பு இல்லையப்பா. என்ன பாதுகாப்பு, என்ன நடவடிக்கை? திமுக ஆட்சியில புதிய பொள்ளாச்சி நடந்துச்சு, உடனடியா நடவடிக்கை. இதுல வந்து குற்றவாளி உடனே ஒத்துக்கிட்டாரு. கார்த்திக் அந்த பையன், அவன் யாரு, காம குருடன் கார்த்திக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டேன். நான் தான் தூக்கிட்டு போனேன், கற்பழிச்சேன், தென்னந்தோப்புல வச்சு கொலை பண்ணிட்டேன், குளத்துல போட்டு கொலை பண்ணிட்டேன்னு சொல்றேன். இதை கண்டுபிடிக்கிறதும் பெரிய இந்த போலீஸ் தேவையில்லை, சாதாரண விஷயம். அண்ணா பல்கலைக்கழகன்றது இருட்டுல நடந்த சம்பவம். வரக்கூடாத நேரத்தில் வந்தாங்க இந்த நேரத்துக்கு. அது மாதிரி பொள்ளாச்சியிலும் போய் ஒரு ஆபத்தான இடத்துல யாரும் துணைக்கு வந்தா அழைக்க முடியாத இடத்துல போய் அந்த அவங்க சந்திச்ச இடம். அதவே கண்டுபிடிச்சுதான் திறமை. அந்த முதலமைச்சரை வில்லை மாதிரி இந்த ரீல்ஸ் போட்டு சித்தரிச்சு, ஸ்டாலின் பெரிய ஸ்டாலின் ஆட்சியில எங்க பார்த்தாலும் விடிஞ்சு எந்திரிச்சா கற்பழிப்பு நடக்குது, எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம், எங்க பார்த்தாலும் மது கலாச்சாரம். இப்ப மது தாராளமா 24 மணி ஓடிட்டு இருக்கு. நான் பார்த்துட்டு தான் வர்றேன். வத்தலக்குண்டுல பார்க்குறேன், திண்டுக்கல்ல பார்க்குறேன், இப்போ மாட்டுத்தாவணியில் பார்க்குறேன். 24 நேரம் மது கிடைக்குது. என்ன விஜய் வந்து ஆட்சியில் வந்து என்ன ஒழுங்குபடுத்திருக்காரு? என்ன ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு? கூட்டணி கட்சியில ஏன் வாய மூடி நிக்கிறீங்க? திமுக ஆட்சியில கோடை வெயில் யாராவது மயக்கப்பட்டு சுருண்டு விழுந்தா கூட ஸ்டாலின் ஆட்சியில இந்த தற்கூரிய தாவேகா கட்சி தற்கூரி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. எப்படி விசிலடிக்கலாம் பாருங்க. சினிமா படமா? சினிமா படத்தில் விசிலடிக்கிற கூட்டம், ஈவு இறக்கலாத கூட்டம். 41 பேர் கூட்டத்தில் இறக்குறாங்க. இறக்கும் போது பாட்டில் கொண்டு எரிஞ்சது யாரு? தாவேகா கட்சி தற்கூரி. ஏன் எரிஞ்சா? கீழே அவனுக்கு கீழே பிணம் கிடக்கு, மயக்கப்பட்டு விழுகிறாங்க. அணை அணையனுக்கு சொல்றான், கேட்கல. ஆதவரிஜினாவும் கேட்கல, விஜயும் கேட்கல. தண்ணி பாட்டில கொண்டு அடிச்சு கவனத்தை திருப்பின. பணம் விழுகுதுன்னா பணம் விழுகணும்னு தானே நீங்க அரசியல் பண்ணீங்க. 41 பணத்தை விழுகடிச்சிட்டு திருச்சி ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்லாம் கூப்பிடுறாங்க. மரண ஓலை நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்கிறாங்க. யாருக்கும் தெரியாம ஓடி பனையூர்ல போய் 3 நாள் படுத்த ஆளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த 41 வீட்டுக்கு இரங்கலுக்கு போயிருக்காரா? 41 பேர் வீட்டுக்கு ஏன் போகல? அன்னைக்கு திமுக ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கல. இப்ப போலீஸ் உங்க கையில் இருக்கு. நன்றி உள்ளாலும் மனசாட்சி உள்ளாலும்னா 41 பேர் வீட்டுக்கு போயிருக்கணுமா? இல்ல இப்ப மனசாட்சியே இல்லாத மனுஷன் இன்னைக்கு இப்போ வரைக்கும் அறிக்கை கொடுக்கல. சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. அவர் வந்து இந்த காலேஜுக்கு வர்ற மாதிரி, பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மாதிரி காலையில் டிஃபனை தூக்கிட்டு, அது ஒரு செய்தியா? 5000 பேர் தலைமைச் செயலர் வேலை பார்க்குறாங்க, ஆண் பெண். 5000 பேர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வர்றாங்க. இவர் என்னமோ டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு வர்றது ஒரு செய்தி. இந்த ஊடகங்களுக்கு கேவலப்பட்ட ஊடகம், கார்பரேட் ஊடகம். அவர் கையாலே சாப்பிடுறாரு, அவர் கையால சாப்பிடு, ஊட்டி விட்டு சாப்பிடுவாங்க அவருக்கு. இது என்னடா செய்தி? நாடாடா இது? 10 வயது பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. ஓட்டு போட்டீங்களே, போதை கலாச்சாரம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா? கற்பழிப்பு, மாற்றுத்திறனாளி பெண் கற்பழிப்பு, அருப்புக்கோட்டில் 2 பெண்கள் எரிப்பு. எங்க பார்த்தாலும் கலவரம். இந்த 12 நாள்ல தாவேகா தற்கூரியே கார் எடுத்துட்டு போய் பவுஸ் வாங்குறது, வழிப்பறி, திருட்டு. ஆட்சிக்கு வந்துட்டா இப்படிதான் திருடணும். வழி தெரியாம
ஆஸ்பத்திரியில் போய் மிரட்டுறாங்க, டாக்டர் மிரட்டுறாங்க, பவுஸ் கேட்குறாங்க. சத்துணவு கூடத்துல போய் அரிசியை பவுஸ் கேட்குறாங்க. தாவேக்கா தற்கூரி கட்சின்றதுக்கு இதை விட என்ன வேணும்? பாருங்க, எஸ்பி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய மரண சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. விசில் அடிச்சோன்னு கத்துறா. இவங்களை வச்சுக்கிட்டு நாடை எப்படி கொண்டு போக முடியும்? உடனடி நடவடிக்கைலாம் எடுத்துருவோம்னு ஒரு கருத்தை சொல்றாங்க சார். உடனடி நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் விளையாண்டுக்கிட்டு இருந்த பெண்ணை கூட்டு போனதுக்கு இன்னொருத்தன் துணையா இருந்ததுன்னு சொல்லிட்டேன், மறைச்சேன்னு சொல்லிட்டேன். அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை எடுத்த பாரு, அதான் பெரிய விஷயம். துப்பு துளக்குனது யார் அந்த சான்னு கேட்ட ஆசாமில இப்ப காணா. 8 கால தலை போடுவாங்க திமுக ஆட்சியில. வயசான கிளவி மயக்கப்பட்டு விழுந்தா கூட கற்பழிப்பு இருக்குமோன்னு கேள்விக்குறி போடுவாங்க. இன்னைக்கு எங்கடா போனீங்க ஊடகம்? விவாதம் பண்ணுவாங்க உட்கார்ந்துக்கிட்டு. கற்பழிப்பு சம்பவம் எங்கு பார்த்தாலும் அதிகமாக நடக்கிறது. ஊடகவியாளர் உட்கார்ந்துட்டு விவாதம் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய வேதனையோடு இன்னைக்கு பேசுறது தெரியுமா? 10 வயது பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன ஆட்சி இவர் நடத்த போறாரு? இந்த ஆட்சி உடனே இறக்கப்பட வேண்டிய ஆட்சி. விஜய் தலைமையில ஆட்சி ஃபெயிலியர், தோல்வி. முதலமைச்சர் பதவிக்கான தகுதி, தார்மீக பொறுப்பு, காவல்துறையை கையில் வச்சக்கூடிய பொறுப்பு அவருக்கு தகுதி இல்லை. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. அதற்கு ஆட்சி கலைப்பின் லெவலுக்கு போலாமா? ஆட்சி கலைப்பை நான் ஏத்துக்கிறாதவங்க ஆட்சிகள் 356 பயன்படுத்தக்கூடாது நினைக்கிறான். தாரிமிக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுங்க. தாவேகா கட்சி நாட்டை ஆளுக்கு தகுதி இல்லை. அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு கட்சியை மறுபரிசீலனை பண்ணுங்க. மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு என்னுடைய வேண்டுகோள். ஏன்னு கேட்டா எந்த அருகதையும் இல்லை, ஆட்சி நடத்துவதற்கு எந்த திறமையும் இல்லை. தொழிற்சாலை, ஒசூருக்கு வந்த தொழிற்சாலை 15,000 கோடி மதிப்புள்ள தொழிற்சாலை வெளியே போயிடுச்சு. அந்த தொழிற்சாலையை தக்க வைக்கிறதுக்கு திறனற்ற அரசு. ராயல் என்ஃபீல்டு மோட்டர் கம்பெனி வெளியே போயிடுச்சு. 2,500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்க முடியல. ஸ்டாலின் கொடுத்த 1000 உங்களால கொடுக்க முடியாம அவர் எதிர்க்க நம்முடைய ஸ்டாலின் அறிக்கை கொடுத்ததுக்கு முன்னாடியே கொடுக்க முடியுது. பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு வழி தெரியாத தற்கூரிகள். ஏற்கனவே இருந்த சட்ட ஒழுங்கை சீர் செய்த ஆட்சியில இன்னைக்கு சீர்கட்டு போயிருக்கு. மக்களோட திட்டங்கள் எல்லாம் கீழே குப்பையில கிடக்கு. சும்மா அதிகாரிகளை போய் சோதனை பண்ற பொருளில் போய் ஒழுங்கா நடக்கக்கூடிய நிர்வாகத்தை அதிகாரிகளை போய் மிரட்டுறது, துன்புறுத்துறது, இதான் நடந்துகிட்டு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்க மது பாட்டிலுக்கு, இப்போ 140 ரூபா சரக்கு 170 கொடுக்குறாங்க. பகிரங்கமா நடக்குது. டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் சொல்ற குட்டீஸ்கள் கூட பாதுகாக்க துப்புக்கட்ட ஆட்சி தேவையா? தரங்கட்ட ஆட்சி தேவையா? உடனடியாக முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்கீங்க. கன்ஃபார்ம் நம்புங்க. நீங்க இப்ப கன்ஃபார்ம் என்ன கிழிச்சிருக்கீங்கன்னு கேட்கிறேன். கோயம்புத்தூருக்கு போயிருக்கலாம், என்னாரா பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போயிருக்கலாமா? உங்களுக்காக இருந்த 41 பேர் வீட்டுக்கே போகாத ஆளு, மனசாட்சி இல்லாத மனுஷன். உங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பதவியை விட்டு இறங்கு என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். சார், இதுல முக்கியமா பார்த்தோம்னா, நான் மாமாவா உங்களுக்கு இருக்கேன்னு ஒரு கருத்தை விஜய் தேர்தல் பிரச்சாரத்துல அழுத்தம் திருத்தமா வச்சிருந்தாரு. அப்படி ஒருப்பட்ட குழந்தைக்கே இப்படி நிலைமை நடந்திருக்கு. என்ன பண்ண போறாங்க சார்? தாய்மாமன் சீர்தர வேண்டாரு. சீர்தரதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை இறந்து போச்சு. அது கோர கற்பழிப்பு சம்பவம். உங்க ஆட்சியில எந்த பாதுகாப்பும் இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் அது திருப்பூர் போயிருந்தேன். அங்க என் கட்சி மகளிரணி செயலாளர் சுதா சொல்றாங்க, ஐயா ஓவரா ராவடி பண்றாங்க. ஐயா என்னம்மா ராவடின்னா என்ன அர்த்தமா, அதுக்கு என்ன மீனிங் கேட்டேன். எங்கு பார்த்தாலும் தாவேக்கா துண்டை போட்டுட்டு பெண்கள் நிம்மதியா வெளியே போக முடியல. நேற்று திருப்பூர் போய் சொல்றாங்க, எங்க பார்த்தாலும் இந்த தாவேக்கா துண்டை போட்டா அதிகாரம் வந்ததாக நினைச்சுக்கிட்டு மதுக்கடைக்கு முன்னாடி பிரச்சனை. ஈரோட்டுக்கு போறேன், ஈரோட்டில் இதே மாதிரி மதுக்கடையில் போய் பிரச்சனை, பார்ல போய் பிரச்சனை, ஆஸ்பத்திரியில் போய் பிரச்சனை, அம்மா உணவகத்தில் போய் பிரச்சனை, சத்துணவு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, வழிப்பறி கேட்கிறான், பவுஸ் கேட்கிறான். என்னடா நாடு இது?
ஆட்சிக்கு வந்து 12 நாள்ல இந்த கூத்து நடந்தா உங்களை 5 வருஷத்துக்கு உட்கார வச்சு பார்க்க முடியுமா? உட்காரலாமா? நீங்க உட்கார யோக்கியம் இருக்கா? தகுதி இருக்கா? ஆட்சி நடத்த, திறனற்ற ஆட்சி நடத்த ஒரு இந்த ஆட்சி கேவலமான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சி. இந்த ஆட்சி நாட்டுக்கு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்தாகும். ஓகே சார், நன்றி. நன்றி.